ஒரு இளைஞர் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சரா ஹெல்த்துக்கு பொறுப்பேற்கிறாருங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா தன்னை அந்த இடத்துல நிலைநிறுத்திட்டு காட்டு தன்னுடைய அரசியல் வளர்ச்சி பெருமளவு கொண்டு போகணும்னு நினைக்கலாம். அப்படிதான் பொதுவாக நினைப்பாங்க. இந்திய அரசியல் சரித்திரம் பல இடங்கள் அது பதிஞ்சு வச்சிருக்கு. அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கல. இந்தியாவில் முதல் முறையா டொபாக்கோ லாபிங்கிறது பெரிய லாபி. டொபாக்கோக்கு வந்து நீங்க யூரோ மானிட்டர்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவன் தான் இந்த புள்ளி விவரத்தை பூரா வெளியிடறான். நீங்க கடந்த 50 வருஷம் புள்ளி விவரத்தை பாத்தீங்கன்னா அது அவ்வளவு பெரிய வியாபாரம். அதுக்குள்ள நீங்க உங்க விரலை வச்சீங்கன்னா உங்க உடம்பே உள்ள எடுத்து வெளியில சட்டையை மாத்திரம் போட்டுரும். அப்படி ஆபத்தான லாபி அது. அந்த லாபியை எடுத்து தைரியமா போடுறாங்க. அவரு முதல்ல சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பாக்கணும். சாதாரணமான ஒரு அரசியல்வாதியை சொன்னார்னா அவருக்கு ஏதோ அரசியல் லாபம் இருக்குன்னு நினைக்கலாம். தன்னுடைய பதவியை பயன்படுத்தி தனக்கு சொந்த லாபங்கள் தேடாம இதை ஒழிச்சு கட்டணும்னு ஒருத்தர் இறங்கிருக்காரு. முதல்ல இந்த ரசிகர்கள் அவரை கொண்டாடிக்கணும். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இளைஞர் இருந்திருக்காரு. அவர் யாரை கொண்டாடுறாங்கன்னா அவங்கள யுனைடெட் நேஷன்ஸ்ல பன் கி மூன் அவருக்கு வந்து சாம்பியன் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு அவர் கொடுக்காரு.